அன்னம் ஏரி. ஒரு காலத்தில் ஆழமான காட்டில் வெகு தொலைவில் அன்னம் ஏரி என்று அழைக்கப்படும் ஒரு ஏரி இருந்தது. அதில் ஒரு அன்னம் இருந்தது. அது தெளிவான நீரில் அமைதியாகவும் அழகாகவும் நீந்தும். அன்னம் ஏரி அழகாக இருந்தாலும் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தது. சூரியன் மறைந்ததும் அந்த அன்னம் ஒரு அழகான இளம் பெண்ணாக மாறும். அந்த பெண் ஒரு இளவரசி. அவள் பெயர் ஓடெட். ரோத்பாட் என்று அழைக்கப்படும் ஒரு தீய மந்திரவாதியால் அவள் சபிக்கப்பட்டாள். ஏனெனில் அவன் அவளுடைய கனிவான வழிகளை வெறுத்தான். உண்மையான அன்பை கண்டுபிடிப்பதுதான் சாபத்தை உடைக்க ஒரே வழி. இன்னும் சாபத்திலேதான் இருக்கிறாய். உன்னால் இன்னும் சாபத்திலிருந்து வெளியேற முடியவில்லை. நீ விரும்பும் அளவுக்கு சிரித்துக்கொள். என் உண்மையான காதல் நிச்சயமாக வந்து என்னை காப்பாற்றும். உண்மையான காதல்? இந்த அடர்ந்த காட்டில் உன்னை யார் கண்டுபிடிப்பார்கள்? ஒரு அன்னத்தை யார் விரும்புவார்கள்? இந்த காட்டில் நீ தனியாக தான் இருக்க வேண்டும். அவர் வருவார் என்று என் இதயம் கூறுகிறது. காட்டில் இருந்து வெகு தொலைவில் இல்லை. அந்த ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராணி வாழ்ந்தார். அவர் மிகவும் கனிவானவர். அவளுக்கு ஒரு மகன் இருந்தார், இளவரசர் சிக்ஃப்ரெட். அவர் அழகானவர், புத்திசாலி மற்றும் வலிமையானவர். அவர் இரக்கமானவர் அல்ல. ஒரு மாலை ராணி அவரை அவளிடம் அழைத்தாள். சிக்ஃப்ரெட், இங்கே வா. உனக்காக ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. நன்கு வளர்ந்த ஒருவனுக்கு நீங்கள் என்ன ஆச்சரியத்தை கொடுக்க முடியும்? என்ன குதிரை இது? அம்மா, இது ஒரு சாதாரண குதிரைதான் அம்மா. எதுவும் உளராதே சிக்ஃப்ரெட். இல்லை, உண்மைதான். இதற்கு ஒன்றும் அவ்வளவு வலிமை இல்லை அம்மா. ஆனால் எனக்கு சரியாக தான் தோன்றுகிறது. நீ இதற்கு ஸ்டாம்பர் என்று பெயரிட வேண்டும். இப்போது கேள், உனக்காக இன்னொரு ஆச்சரியம் இருக்கிறது. சிக்ஃப்ரெட் 3 அழகான கன்னி பெண்கள் அவரை நோக்கி வருவதை கண்டார். இவர்கள் உன்னை சந்திக்க வந்த கன்னி பெண்கள் திருமணத்திற்காக. திருமணமா? எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை அம்மா. இந்த பெண்களில் எவரும் என்னை கவனிக்க மாட்டார்கள் அம்மா. நான் இளவரசன் என்பதால் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். முரட்டுத்தனமானவர். சிக்ஃப்ரெட், நீ என்ன சொல்கிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எதையும் கேட்க மாட்டேன் அம்மா. இதோ குதிரையே, நீ எவ்வளவு வலிமையானவன் என்பதை இப்போது பார்ப்போம். இங்கிருந்து வெகு தூரம் நாம் எங்காவது செல்வோம். ஸ்டாம்பர் தனது கால்களை காற்றில் உதைத்து பின்னர் முழு வேகத்தில் ராஜ்யத்திலிருந்து ஓடி வெளியேறியது. இளவரசர் சிக்ஃப்ரெடால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் குதிரை தொடர்ந்து சென்றது. விரைவில் அவர்கள் காட்டை அடைந்தனர். ஸ்டாம்பர் திடீரென்று நின்று இளவரசர் சிக்ஃப்ரெட் இலைகளின் குவியலில் வீசப்பட்டார். மோசமான குதிரையே, என்னால் இரும கூட முடியவில்லை. இதற்கு கண்டிப்பாக நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர் தனது மோசமான நாளை மறந்து முன்னால் ஏரியை கண்டார். ஆனால் அவர் திரும்பியதும் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் சில புதருக்குள் விழுந்து ஏரியை கூர்ந்து பார்த்தார். ஒரு வழியா அமைதியும் ஓய்வும் கிடைக்குது. அம்மா ஏன் இப்படி செய்யறாங்க? அறிமுகமே இல்லாத ஒருவளை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? எனக்கு பிடித்த ஒரு குதிரையை கூட அவர்களால் எனக்கு கொடுக்க முடியவில்லை. இன்று நாள் முழுவதும் பயங்கரம்தான். இளவரசர் தனது மோசமான நாளை முணுமுணுத்துக் கொண்டிருந்த போது இளவரசி ஓடெட் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து அவரை பார்த்து கொண்டிருந்தாள். ஓ, அந்த மனிதர் யார்? அவர் எதை பற்றியோ கோபப்படுவதாக தெரிகிறது. எல்லாமே பயங்கரமானது. உலகம் பயங்கரமானது. இந்த பூக்கள் கூட பயங்கரமானது. அவர் பூக்களை அழிப்பதை கண்டு ஓடெட் கோபமடைந்தாள். ஹே, நீங்கள் அந்த பூக்களுக்கு அவ்வாறு செய்யக்கூடாது. அவை உங்களுக்கு எதுவும் செய்யவில்லை. இளவரசர் சிக்ஃப்ரெட் ஓடெட்டின் அழகில் மயக்கமடைந்தார். நீ யார் பெண்ணே? நான் தான் ஓடெட், இந்த ஏரியின் இளவரசி. இங்கு வந்து அந்த பாவமான பூக்களை அழிக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம்?
நான் இளவரசன் சீக்ஃப்ரீட். இந்த வேடிக்கையான பூக்களை நான் எதற்கு கவனிக்க வேண்டும்? அப்படி ஒன்றும் இல்லை. உங்களைப் போலவும் என்னை போலவும் அதற்கும் உணர்வு உள்ளன. இவள் சொல்வதை நீ கேட்க கூடாது. ஓடெட் பூவின் மீது கையை வைத்த பின் மீண்டும் பூக்கள் மலர்ந்தன. இளவரசர் சீக்ஃப்ரிட் ஆச்சரியம் அடைந்தார். அவர் இது போன்ற எதையும் பார்த்ததில்லை. அவள் என்ன செய்தாள் என்று அவர் பார்த்ததை ஓடெட் பார்த்தாள். என்னை பார்த்து ஏன் அவ்வாறு சிரிக்கிறாய்? தேவைப்படுபவருக்கு நீங்கள் உதவும் போது நீங்களும் அறிவீர்கள். முயற்சி செய்யுங்கள். இரக்கமாக இருப்பது ஒன்றும் தப்பில்லை. என்னை நீ அவமதிக்கிறாய். இது ஒன்றும் சரியாக இல்லை. நான் கிளம்புகிறேன். வா குதிரையே. ஏய் இளவரசரே, ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். நீங்களும் சிரிப்பீர்கள். எதுவும் வேண்டாம். இளவரசர் சீக்ஃப்ரிட் வேகமாக திரும்பி சென்றார். இது வெகு தொலைவில் இருந்தது. இப்போது அது விடியற் காலையில் மாறிக்கொண்டிருந்தது. வழியில் அவர் ஒரு ஏழையான வயதானவரை சந்தித்தார். ஓ இளைஞனே, எனக்கு சிறிது தண்ணீர் கொடுக்கிறாயா? மிகவும் தாகமாக இருக்கிறது. தண்ணீரா? என்னை நீ யார் என்று நினைக்கிறாய்? அப்போதே ஓடெட்டின் குரல் அவரது மனதில் தெளிவாக ஒலித்தது. ஏய் இளவரசரே, இரக்கமாக இருப்பது ஒன்றும் தப்பில்லை. இதோ வாங்கிக் கொள்ளுங்கள். இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தண்ணீரை நீங்களே குடியுங்கள். எனக்கு வேண்டாம். மிகவும் நன்றி தம்பி, நீங்கள் மிகவும் கனிவானவர். இதை பார்த்து இளவரசர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் உண்மையில் சிரித்தார். அவர் மிகவும் நல்ல மனநிலையில் சவாரி செய்து விரைவில் வீட்டிற்கு வந்தார். அடுத்த நாள் அரண்மனையில் பணிப்பெண்களை வாழ்த்த முடிவு செய்தார். அது அவர் செய்யாத ஒன்று. அவற்றின் வெளிப்பாடுகளை பார்த்தபோது அவர் இன்னும் நன்றாக உணர்ந்தார். இதுதான் அவள் சொன்னதா? இன்று இரவு அவளை பார்ப்பேன் என்று நினைக்கிறேன். எனவே இரவில் அவர் தனது குதிரை இருந்த இடத்திற்கு சென்றார். நான் உடனே ஏரிக்கு செல்ல வேண்டும். இப்போதே என்னை அங்கு அழைத்துச் செல். என்ன சொல்கிறாய்? அதாவது தயவு செய்து என்னை ஏரிக்கு அழைத்துச் செல் ஸ்டாம்பர். அவர்கள் திரும்பி ஏரிக்கு சென்றார்கள். ஓடெட் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். ஓ, நீங்கள் திரும்பி வந்தீர்களா? ஏன்? நீங்கள் இதை என்ன அர்த்தத்தில் கேட்கிறீர்கள்? நான் ஒரு இளவரசனாக இருந்தும் நான் விரும்பும் இடத்திற்கு போக முடியாதா? நான் வந்தது நன்றி சொல்வதற்காக. நேற்று எனக்கு நீங்கள் சிறப்பான ஒரு பாடத்தை கற்பித்தீர்கள். அது என் பாக்கியம். வாருங்கள், நான் உங்களை சுற்றி காண்பிக்கிறேன். நீயும் தான். இவன் பெயர் ஸ்டாம்பர். வா வா ஸ்டாம்பர், நீ ஒரு நல்ல குதிரை. சரி, இதற்கு மேல் அவனை நீங்கள் ஒன்றும் புகழ்ந்து பேச வேண்டாம். இரவு முழுவதும் சீக்ஃப்ரிட் மற்றும் ஓடெட் சிரித்துக் கொண்டே உரையாடினார்கள். அவள் அந்த இடத்தின் பல அழகான பகுதிகளை காட்டினாள். ஆனால் அவளுடைய கருணை மற்றும் அழகை தான் அவர் கவனித்தார். ஒவ்வொரு இரவும் அவர் அவளை பார்க்க செல்வார். விடியற் காலையில் அவர்கள் பிரிந்து செல்வார்கள். கடந்த சில நாட்களில் இளவரசர் எவ்வளவு கனிவான மற்றும் தாராளமான மனப்பான்மையுடன் மாறிவிட்டார் என்பதை அனைவரும் கவனித்தனர். மகனே, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் அம்மா. இன்று இரவு அனைத்து கன்னி பெண்களும் ஒரு நடன விருந்துக்கு அழைக்கப்படுவார்கள். நீ அவர்களுடன் நடனமாட வேண்டும். ஆனால் அம்மா, நான் அவர்களில் யாரையும் நேசிக்கவில்லை என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். குழந்தையே, ராஜ்ய மக்கள் தங்கள் இளவரசர் திருமணம் செய்து கொண்டு ராஜாவாக சிம்மாசனத்தை எடுத்துக்கொள்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளை நீ ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எனது இறுதி வார்த்தை. நான் என்னதான் செய்வது ஸ்டாம்பர்? அன்று இரவு இளவரசர் அங்கு இருந்த அனைத்து அழகிய கன்னி பெண்களுடனும் நடனமாடினார். அவர் இனிமையாக சிரித்தார். ஆனால் அவர் ஓடெட் பற்றி மட்டுமே சிந்தித்தார். நடன விருந்து முழு இரவும் நீடித்தது. ஆனால் அது முடிந்ததும் இளவரசர் அரண்மனையில் இருந்து வெளியேறினார். ஸ்டாம்பர், ஓடட்டாவை கண்டுபிடிக்க போகலாமா? அவர்கள் குளிர்ந்த இரவு முழுவதும் வேகமாக ஓடினார்கள். ஆனால் ஒரு நிழல் அவர்கள் இருவரையும் பின்னால் பின்தொடர்ந்தது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் விரைவில் ஏரியை அடைந்தனர். ஏய் சீக்ஃப்ரிட், இன்றிரவு நீங்கள் மிகவும் எல்லாம் சரியாக தானே இருக்கிறது? ஓடட்டா, நான் இப்போது ஒரு முக்கிய விஷயத்தை சொல்ல வந்தேன். நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை நினைக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. தயவு செய்து நீ என் மனைவியாக இருப்பாயா?
என்னால் முடியாது. என்ன? ஏன் முடியாது? ஏனெனில் நான் ஒரு... அந்த நேரத்தில் சூரியன் உதயமாக தொடங்கியது. ஓடெட் தனது வாக்கியத்தை முடிப்பதற்குள் இளவரசர் சீக்ஃப்ரெட்டின் கண்ணுக்கு முன்னால் அவள் ஒரு அன்னமாக மாறிவிட்டாள். ஓடட்டா, என்ன இது? உனக்கு என்ன நேர்ந்தது? நீ எப்படி ஒரு அன்னப்பறவையானாய்? நீண்ட காலத்திற்கு முன்பு ராத்பர்ட் என்ற கொடூரமான மந்திரவாதி என்னை சபித்து விட்டான். இப்போது அவனது சாபத்தால் நான் இரவில் மனுஷியாகவும் பகலில் ஒரு அன்னமாகவும் மாறுவேன். உண்மையான அன்பினால் மட்டும் இந்த சாபத்தை உடைக்க முடியும். சரி, உனக்காக நான் அந்த சாபத்தை உடைக்கிறேன். நீ அன்னப்பறவையோ இல்ல மானிடரோ, நீ எதுவாக இருந்தாலும் நான் உன்னை காதலித்துக் கொண்டே இருப்பேன். சுலபமாக சொல்லுவது போல் அந்த சாபத்தை உடைக்க முடியுமா? அல்லது உங்கள் காதலை தான் என் முன்னால் நிரூபிக்க முடியுமா? உண்மையான காதல் என்றால் அங்கு தியாகம் இருக்க வேண்டும். தியாகம் செய்வீர்களா? நான் செய்வேன். நான் எந்த தியாகத்தையும் செய்வேன். மிகவும் நன்று. இல்லை சீக்ஃப்ரெட், அவருக்கு இப்படி செய்ய உனக்கு என்ன தைரியம்? இல்லை ஓடட், எழுந்திரு என் அன்பே, எழுந்திரு. முட்டாள்கள், எழுந்திரு ஓடட்டு, எழுந்திரு என் அன்பே, எழுந்திரு. முகத்தில் ஒரு தீய புன்னகையுடன் ராத்பார்ட் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் அப்போதே ஸ்டாம்பர் பின்னால் இருந்து வந்து அவனை உதைத்தது. ராத்பார்ட் காற்றில் பறக்கும்போது தனது மந்திர கோலை தரையில் போட்டுவிட்டான். தனது முழு பலத்தினால் ஸ்டாம்பர் தனது கால்களை சுற்றி உதைத்து மந்திர கோல் மீது மிதித்தது. அதை 2 பாதியாக உடைத்தது. அந்த நேரத்தில் ராத்பார்ட் மெல்லிய காற்றில் மறைந்து மீண்டும் ஒருபோதும் காணப்படவில்லை. திடீரென்று மந்திர கோலின் உடைந்த துண்டுகளில் இருந்து மந்திர பிரகாசங்கள் வெளியே வந்தன. அதன் பிரகாசங்கள் ஓடெட் மற்றும் சீக்ஃப்ரெட் மீது பறந்து அவர்களை தொட்டன. உடனே சீக்ஃப்ரெட் தனது மனித வடிவமாக மாறினார். ஓடெட்டும் தனது மனித வடிவத்திற்கு திரும்பி கண்களை மெதுவாக திறந்தாள். ஓடெட், ஓடெட், நன்றாக தானே இருக்கிறாய்? ஒன்றுமில்லையே. ஆம், நான் நன்றாக இருக்கிறேன். ராத்பார்ட்டுக்கு என்ன நடந்தது? அதாவது நமது ஸ்டாம்பர் தான் அனைத்தையும் கவனித்துக் கொண்டான். நாம் அவனை கவனிக்க வேண்டும். இளவரசரும் ஸ்டாம்பரும் ஆடட்டை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். அழகான இளவரசியை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தாயிடம் சீக்ஃப்ரெட் எல்லாவற்றையும் விளக்கினார். அவர் திருமணத்திற்கு உடனே ஒப்புக்கொண்டாள். ஆடட் மற்றும் இளவரசர் சீக்ஃப்ரெட் ஒரு அற்புதமான விழாவில் திருமணம் செய்து கொண்டனர். ராஜ்ய மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். இளவரசர் சீக்ஃப்ரெட் அரசராக அரியணையை கைப்பற்றினார். ஆனால் ஸ்டாம்பருக்கு என்ன ஆனது என்று நீங்கள் கேட்கலாம். ஸ்டாம்பர் அரசரின் ராணுவத்தில் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டது. மேலும் ராத்பார்ட் போன்றவர்கள் ராஜ்யத்திலிருந்து மைல்கள் தொலைவில் இருப்பதை உறுதி செய்தது.